அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலிருந்து திருத்தணிக்கு சென்ற ஒரு மின்சார ரயிலில் மகாராஷ்டிராவை சேர்ந்த சுராஜ் அப்படின்ற 34 வயது கொண்ட ஒருத்தர் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காருங்க. அந்த ஒரு இளைஞர்கிட்ட போயிட்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 4 தருதலைங்க அந்த இளைஞரை மிரட்டி அவரை அடிக்கிற மாதிரி கத்தியை வச்சு வெட்டுற மாதிரிலாம் ரீல்ஸ் எடுக்க பார்த்துருக்கானுங்க. அதுக்கு அந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த சுராஜ்ன்ற இளைஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் தடுத்திருக்கார். இது பேசிக்கான ஒரு ஹியூமனோட இது தானேங்க. அவர் தடுத்ததை பார்த்து இவனுங்களுக்கு அப்படியே ட்ரிகர் ஆயிருச்சான். இந்த 4 தருதல நாய்களுக்கும் என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா அந்த இளைஞரை தனியாக கூட்டிட்டு போய் அந்த சுராஜ்ன்ற நபரை கத்தி வச்சு தலையில் அடித்து பயங்கரமாக வெட்டி ரொம்ப கொடூரமான தாக்குதலை நிகழ்த்தியிருக்கானுங்க அந்த 4 தருதலைங்களும். அந்த காணொலிகளை என்னால் இங்கே போட முடியாது. அதை போட்டால் உண்மையிலேயே நம்மளால் அதை பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு நிலையில் தாக்குறானுங்க. மனசாட்சியே இல்லாத 4 விளங்காத ஜென்மங்கள். இந்த நாய்களெல்லாம் வீட்டில் என்னென்னு தான் வளர்க்குறாங்களோ தெரில. வீட்டிலலாம் பெற்று வீட்டில் தாய் தகுப்பன்னு கூட பிறந்தவங்கலாம் வளர்க்குறாங்களா இல்லை தருதலையாட்டு திரிதங்களான்னு தெரில இந்த நாய்கள்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 நாய்களையும் காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க. அவனுங்களுடைய வயசு பார்த்தீங்கன்னா 17 வயசு தாங்க ஆகுது. அவனுங்களை எல்லா நியூஸ் சேனல்ஸும் சிறுவர்கள்னு போடுறாங்க. அவனுங்களை சிறுவர்கள்னே அடையாளப்படுத்தக்கூடாது. சிறுவர்கள் பண்ணக்கூடிய காரியமாக இது. சைக்கோத்தனமாக பிஹேவ் பண்ணியிருக்கானுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 3 பேரும் அந்த இளைஞரை வெட்டுறானுங்க. ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதையும் அவன் வீடியோ எடுத்தவன் தான் 3 பேரை விடவே கொடூரமாக எனக்கு ஃபீல் ஆகுது. எவனுமே அதை தடுக்கலாங்க. எவனுக்குமே மனசாட்சின்ற ஒன்று இல்லை அந்த 4 பேருக்கிட்டேயுமே. இவனுங்கெல்லாம் மனுஷங்க கூட இங்கே தான் நம்ம கூட தான் சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே தான் இருக்கானுங்க இந்த சொசைட்டிக்குள்ளே. நினச்சி பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. இந்த நாம் தமிழர் கட்சி சைமன் செபாஸ்டியன் மாதிரி ஆட்கள் குடி தேசியம் பேசுகிறோன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு திரியிறானுங்க சில பேர். ஓரி சோழன் கோரி சோழன்ட்டு. அது மாதிரி இன்னும் பல பேர் இருக்காங்க. இந்த இனவெறியை தூண்டி விடுற மாதிரி காணொலிகள் போடுறது, இனவெறியை தூண்டுற மாதிரி அரசியல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பைத்தியக்காரனுங்க இருக்கானுங்க. எப்போ பாரு தெலுங்கன் கன்னடன் வடக்கன் இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இதை தாண்டி வேற எதுவும் தெரியாது. இவனுங்களும் அந்த பசங்க கத்தியை வச்சு அந்த நபரை தாக்குறதுக்கு ஒரு காரணமா இருந்தவனுங்க தான். அந்த சுராஜ்ன்ற நபருடைய உடம்புல இருந்து வந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் இங்க பல பேர் காரணமா இருக்காங்க. ஆனா இந்த கிறுக்கனுங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னா எல்லா பழியையும் தூக்கி திமுக மேல போடுறானுங்க. திமுக தான் இதுக்கெல்லாம் காரணம்ன்றாங்க. விளங்காத கிறுக்கனுங்களா இருக்கானே. எதுக்கு எடுத்தாலும் திமுக மேல இருக்க வெறுப்பின் காரணமா இங்க இருக்கக்கூடிய கோர் ப்ராப்ளம் என்ன, எதனால இதெல்லாம் நடக்குதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி பேசவே மாட்டேங்கிறானுங்க. எல்லா பழியும் தூக்கி திமுக மேல போட்டுக்கிட்டு எஸ்கேப்பாக தான் பார்க்குறானுங்க. மாற்று மொழி பேசக்கூடிய நபர்களை பார்த்தாவே வெறுப்புணர்வை தூண்டுற மாதிரி இங்கே பல பேர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல பேர் காணொலிகள் இடுறாங்க. பல விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்க. அவங்கெல்லாம் காரணம் இல்லையா, திமுக தான் காரணமா? எதுக்குன்னா திமுக எப்போ பார்த்தாலும் நார்த் இந்தியாவை விட நாங்கள் நல்லா இருக்கோம், பீகாரை பாருங்க, உத்தரப்பிரதேசத்தை பாருங்க, நாங்கள் நல்லா இருக்கோம்னு சொல்றது தான் காரணமா? ஏண்டா பைத்தியக்காரங்களா? பொருளாதார ரீதியாக நாங்கள்லாம் முன்னேறி இருக்கோம்னு சொல்லி நாங்கள் கர்வமாக சொல்கிறத எப்படா இனவெறின்னு எடுத்துக்க முடியும்? நாங்கள் பெட்டராக இருக்கோம்னு சொல்லி நம்ம பெருமையாக பேசிக்கிறோம். அங்கே வேலை வாய்ப்புகள் சரியா இல்லாதனால தமிழ்நாட்டுக்கு இந்த வடமாநில இளைஞர்கள் வடமாநிலத்தை சேர்ந்தவங்களாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமையாக சொல்கிறோம். அது இனவெறியில் சேராது. இந்த தற்கொலைகளுக்கு இனவெறியை தூண்டுறதும் நம்ம அவங்கள கம்பேர் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு இருக்கோன்றதை பெருமையாக சொல்கிறதுக்கும் வித்தியாசமே தெரில. இனவெறினா என்னன்னு தெரியுமா? சைமன் செபாஸ்டியன்லாம் மேடையில் ஏறி பேசுவாப்புல, நான் ஆட்சிக்கு நான் ஹிந்திக்கார எல்லாமே ஓட விட்டுருவேன் அப்படி இப்படிலாம் பேசுறது இருக்கு இல்லையா, அதுதான் இனவெறி. இந்த இனவெறியை தூண்டக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட மாட்டானுங்க. இப்போ இந்த மாதிரி இனவெறியை தூண்டக்கூடிய நபர்கள்லாம் ஏதாவது ஒரு ஹிந்திக்காரங்களை நேரில் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி போய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பண்ண மாட்டாங்க. ஆனால் அது அரசியலாக அவங்க பண்ணுறப்போ அவங்களுக்கு அதில் ஒரு லாபம் இருக்குன்றதுனால அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரசியல்னே என்னன்னு தெரியாதவங்க, இனவெறினா என்னன்னு தெரியாதவங்க, என்ன ஏதுன்னு தெரியாதவனுங்க தான் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு வாழ்க்கையை தொலைக்கிறானுங்க. அவனுங்க வாழ்க்கை தொலைகிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அடுத்தவங்களோட இன்னசென்ட்டான பீப்புளுடைய வாழ்க்கையையும் நாசம் பண்ணிடுறானுங்க. அதுதான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. அவனுங்க எக்கெடு கெட்டு போகட்டும், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு பார்த்தீங்களா, அந்த பாதிக்கப்படக்கூடிய நபரை பார்க்குறப்போ தான் நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த இனம் மொழி அது இதுன்னு எல்லாத்தையுமே தாண்டி அத்தனை பேருமே மனுஷங்க தான். நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். இப்போ இந்த மாதிரி அடிக்கிறானுங்க இல்லையா, இது ஒரு ஹிந்திக்காரன் அப்படின்றதுனால அந்த நபரை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. இதுவே ஒரு தமிழ்நாட்டு பையன் அப்படின்னு சொன்னால் இப்படி அடிச்சிருக்க மாட்டானுங்க.
ஹிந்திக்காரன்றதுனால ஒரு வெறுப்பு அவனுங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு வெறுப்பு இங்க நிறைய பேருக்கு இருக்கு. இந்த மாதிரி வெறுப்பை இங்க பல பேர் இங்க பல விதமா விதைச்சு வச்சிருக்கானுங்கன்னு தான் நம்ம சொல்லணும். எண்ட் ஆஃப் த டே இந்த இனம், மொழி, அது இதுன்னு எல்லாத்தையும் தாண்டி அவங்களும் மனுஷங்க தான், நம்மளும் மனுஷங்க தான். இந்த இனத்துல பிறந்தவன் நான் பெரிய இவன் அப்படின்னு சொல்றதுக்கும் எதுவும் இல்லை, அந்த இனத்துல பிறந்தவன் அவன் கீழே அப்படின்னு சொல்றதுக்கும் இங்க எதுவும் இல்லை. எல்லாருமே எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி தான் எண்ட் ஆஃப் தி டே நம்ம வாழ வேண்டிய சூழல் இருக்கு. இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். சென்னையில் நடக்கிற மெட்ரோ பணிகள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா எல்லாமே வடமாநில இளைஞர்களாக தான் இருக்காங்க. அவங்க தான் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. ஏன்னா நம்ம ஊரில் நம்மெல்லாம் படித்து நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டோம். அதனால் அந்த வேலைகளெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் ஆட்கள் பெருசாக இல்லை. ஆகவே அவங்க அந்த வேலையை வந்து பார்க்குறாங்க. பார்த்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு தான் அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதில் இனம், மொழியெல்லாம் எதுவுமே செய்ய போகிறது இல்லை. ஹியூமனாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வாழ வேண்டிய சூழல் இந்த உலகத்தில் இருக்குது. ஆகவே இந்த வெறுப்புணர்வு அப்படின்றதுலாம் தேவையில்லை. அவங்களுக்கும் நமக்கும் அரசியல் நிலைப்பாடுகள் வேற மாதிரி இருக்கலாம், வேற மனநிலை இருக்கலாம், அதெல்லாம் இருக்கட்டும். அதனால வெறுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அவனை அடிக்கணும், வெட்டணும், குத்தணும், கொலவெறி பிடிச்சி போயிருக்கிறது அதெல்லாம் தேவையில்லை. எல்லாருமே இங்கே வாழணும், நிம்மதியாக வாழணும், அவ்வளோதான். இந்த உலகத்தில் என்ன மனநிலை வேறுபாடுகள் இருந்தாலும் சரி. இப்போ இந்த சைமன் செபாஸ்டியன், பாரி, அது என்ன, சாலன், பாரி சாலன், அந்த நபர்கள்லாம் இப்போ தமிழ் தேசியம், நாங்கள் தமிழர்கள் சொன்னாங்க இல்லையா. தமிழர்கள்னு கெத்தா சொல்லலாம் தான். ஆனால் அவங்களெலாம் பேசக்கூடிய தமிழ் தேசியத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாரையும் வெறுக்கணும்னு தான் அவங்களுடைய அரசியல் இருக்கும். அவங்க பேசக்கூடியது அப்படி தான் இருக்கும். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த சம்பவத்தில் விக்டிம் வந்து ஒரு வட மாநிலத்தவர், சரியா? அவரை பார்த்து நல்லா அடி வாங்குறான்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்த தமிழனும், உண்மையான தமிழன் யாருமே அந்த அடி வாங்கக்கூடிய, வெட்டு வாங்கியிருக்கக்கூடிய நபரை பார்த்து சந்தோஷப்பட மாட்டான். அவன் வருத்தம் தான் பட போகிறான். ஆனால் இந்த வெட்டுனவன் தமிழன் தான் இல்லையா? வெட்டின 4 பசங்களும் தமிழர்கள் தான். இப்போ இந்த வெறுப்புணர்வை தூண்டுற விதத்தில் டாக்ஸிக்கான ஒரு தமிழன்னு டாக்ஸிக்காக பேசிக்கிட்டு இருந்த நபர்கள் இருக்கானுங்க தெரியுமா? அவனுங்களாம் இதுக்கு பதில் சொல்லுவானுங்களா? இனவெறியை தூண்டி 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 தான் இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. நம் இனத்தை பெருமையாக பேசுவதுன்றது இனவெறி கிடையாது. நம்ம இனம் பெருமையை மட்டும்தான் பேசணும். எங்கள் இனம் வந்து தலை சிறந்த இனம் அப்படின்னு நம்ம பேசுறதுல ஒரு தவறும் கிடையாது. ஆனால் எங்கள் இனத்தை தவிர இருக்கக்கூடிய மீதி எல்லாம் அவனுங்கெல்லாம் ஆளே கிடையாது. அவனுங்கெல்லாம் இங்கே எதுக்கு வரானுங்க, இங்கே எதுக்கு வேலைக்கு வரானுங்க, அவனுங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன வெறுப்பை தூண்டியா இவங்க எல்லாம் போட்ட விதை தான் இன்னைக்கு வந்து இந்த சம்பவத்துக்கு வழிவகுத்திருக்கு. அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த அந்த இளைஞர் வந்து என்ன நிலையில் இருக்கார் அப்படின்ற செய்திகள் இன்னும் வரவில்லை. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு செய்தி வந்திருக்கு. ஆனால் என்ன நிலையில் இருக்கார் அப்படின்றது தெரில. அவர் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வரணும்னு நான் விரும்புகிறேன். அந்த காணொலியை பார்க்குறப்போலாம் மனசு ரொம்ப வேதனைக்குள்ளாயிருச்சுங்க. பார்க்கவே முடியல. ஒரு 10 செகண்டுக்கு மேலே என்னால் அந்த காணொலியை பார்க்க முடியல. இந்த 4 கிறுக்கு தருதலை நாய்களுக்கும் 17 வயசு ஆயிருக்குன்றதுனால அவனுங்களை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தாலும் சேர்த்துருவாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, இவனுங்களை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துட்டா மட்டும் என்ன திருந்திடுவானுங்களா? இன்னும் வேற ஏதாவது விசித்திரமான குற்றங்களில் ஈடுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவனுங்கள்லாம் இல்லாம ஆயிட்டா நல்லா இருக்கும். இந்த சம்பவத்தில் வயசு அடிப்படையில் இவனுங்களுக்கு தண்டனை கொடுக்கறத விட்டுட்டு செஞ்ச குற்றத்தின் அடிப்படையில் தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த ரீல்ஸ் எடுக்கணுன்ற ஒரு மோகத்தில் நிறைய இளைஞர்கள் இந்த மாதிரி இந்த கத்தியை வச்சுட்டு ரீல்ஸ் போடுறது, பைக்கை வச்சுட்டு ரீல்ஸ் போடுறது, இன்னும் பலவிதமான சேட்டைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி ஒரு மாதிரி அட்டம் பண்ணுறது, அம்மாங்கூட ஆட்டை ஓடம், இது சூறா ஊட்டேன், ஆத்த ஊட்டேன் அப்படின்ட்டு என்னெல்லாமோ பண்ணுவானுங்க. இப்படி நாக்கில் தடவிக்கிட்டு என்னெல்லாமோ பண்ணுவானுங்க. ரீல்ஸ் பண்ணுறன்ற பேரில் என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு போனாங்க. ரீல்ஸுன்றது ஒரு பொழுதுபோக்காட்டு, ஒரு சந்தோஷமாக ஏதாவது டான்ஸ் ஆடுறது, ஏதாவது பண்ணுறதா அப்படி பண்ணிக்கிட்டு போனால் பரவாயில்ல. இவனுங்க அதை வச்சே பல குற்றங்களில் வந்து ஈடுபடுறானுங்க. இந்த இளைஞர்களுடைய பெற்றோர்களை தான் நம்ம வந்து கேட்க வேண்டியது இருக்குது. என்னத்தை தான் பிடுங்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இப்போ எதிர்கட்சிகள்லாம் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா திமுகன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாம் அரசியல் ரீதியாக பண்ணுறது அவனுக்கு அதுக்கு தான் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் இந்த தருதலைங்களுடைய பெற்றோர் என்ன மயிரம் பிடிங்கிட்டு இருக்காங்கன்னு தான் கேட்க தோணும். மக்களுக்கு அதை தானே தோணும். இவனுங்களெல்லாம் என்ன மாதிரி வளர்த்து வச்சுருக்காங்க, என்ன தான் பண்ணுறாங்க பெற்றோர்கள்னு ஒன்றும் புரியல. வீட்டில் ஏதாவது தவறு செய்கிறானுங்கன்னா கண்டித்து வளர்க்குறாங்களா, இல்லை என்ன தான் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல. கண்டித்து வளர்த்துருந்தா நாங்கள் இப்படி இருப்பானுங்களா? ஒருத்தர் தடுக்கி விழுந்து அவர் காலில் கையில் ரத்தம் வர்றதை பார்த்தாவே ஒரு மாதிரி இருக்கும் நமக்கெல்லாம். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நார்மலாக இருக்கிறவங்க. இந்த மாதிரி சைக்கோக்களுக்கு அவனுங்க அடிக்கிறானுங்க. அடித்து ஒரு சொட்டு ரத்தத்தை பார்த்ததுக்கு பிறகு கூட அவனுங்களுக்கு மனசு ஆறாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க பாருங்களேன். அப்போ எப்படிப்பட்ட வெறி பிடிச்ச மிருகங்களாக இருக்கானுங்கன்னு பார்த்துக்கோங்க. இறுதியில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த காரணத்தை கொண்டும் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் யாரையும் வெறுத்து இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் யாரும் ஈடுபட வேண்டாம். இந்த உலகம் வந்து அனைவருக்குமானது தான். அவங்க எங்கிருந்து எங்கே வந்திருந்தாலும் சரி,
எங்கே புலம்பெயர்ந்து எங்கே போயிருந்தாலும் சரி, நம்ம ஊருக்காரங்க வெளிநாடுகளுக்கெல்லாம் புலம்பெயர்ந்து நிறைய இடங்களுக்கு போகிறாங்க. அங்கே இந்த மாதிரி யாராவது பொண்ணுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தானே இப்போ அந்த நபருடைய குடும்பத்தினருக்கு எப்படி இருக்கும்? வேலை செஞ்சு பிழைக்கிறதுக்கு தானே என் பையன் வந்து இந்த இடத்துக்கு போனான், அவனை இப்படி பண்ணிட்டாங்களே அந்த ஊருக்காரங்கன்னு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆகவே இந்த மாதிரி செயல்களாக இருந்தாலும் சரி, ஒரு வெறுப்புணர்வை நம்ம வளர்த்துக்கிற ஒரு மனநிலையும் சரி நமக்கு வந்து இருக்கக்கூடாதுங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னால் இதை விட 10 மடங்கு 100 மடங்கு வந்து நம்ம மக்கள்கிட்ட அன்பு காட்டணும். அது எந்த மக்களாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ் மக்கள்கிட்ட தான் நம்ம அன்போடு இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. வேறு மாநிலத்தவராக இருந்தாலும் சரி, வேறு இனத்தவராக இருந்தாலும் சரி, நம்ம அன்போடு அரவணைத்து நம்ம வந்து பழகணும். நம்ம ஊரில் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம பெரிய ஆள், அவங்கெல்லாம் கீழே அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாரையும் மனிதர்களாக நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். என்ன பொலிட்டிக்கல் இன்டிஃபரன்சஸ் இருந்தாலும் சரி, என்ன மனநிலை வேறுபாடுகள் இருந்தாலும் என்ன வேணால் இருக்கட்டும், மனிதனாக மதிக்கணும், அவ்வளோதான். அவங்களும் நம்மளை மனிதனாக மதிக்கணும், நம்மளும் அவங்கள மனிதனாக மதிக்கணும். நம்மளை மனிதனாக மதிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்கள மதிக்க தேவையில்லை. அது மதிப்பு அப்படின்ற ஒரு இடத்தோடு இருந்துடணும், மதிக்க தேவையில்லை அப்படின்னு. ஆனால் அது வெறுப்பாகி அது கொலை, அடிக்கணும், வெட்டணும், குத்தணும் அப்படின்ற நிலைக்கு எக்காரணத்தை கொண்டும் வந்து செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அந்த இளைஞர் சீக்கிரமாக குணமாகி வீடு திரும்புவார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.